அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் சார். எஸ், நீயா நானா வருஷ கடைசியில ஒரு ஷோ நடக்கும். அது அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். இந்த ராசிக்காரங்கள்ட்ட இந்த ஒரு பெக்யூலியரான குணம் இருக்கும்னா அந்த கிராஸ் செக் பண்ணிடலாம். சிறப்பான ஆள் நீ. ஆரம்பிக்கலாமா? கடகராசி ஒருத்தவங்க மேல அன்பு வச்சுட்டாங்கன்னா அந்த ஒரு படத்துல வர்ற மாதிரி தாங்கு 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 தாங்குன்னு தாங்கிட்டே இருப்பாங்க. தாங்கி 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 தாங்கினது போதும். அதுவே மத்தவங்களுக்கு எரிச்சல் வரும். ஆனா நான் அன்பு தானே வைக்கிறேன், ஏன் திருப்பி வைக்க மாட்டேங்கிறேன் அன்பால டார்ச்சர் செய்யக்கூடியவர்களா? கடகராசி. சீ வேண்டாம். வேண்டாம். மிதுன ராசி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்க மாட்டாங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு பர்சன் வேணும் உங்களுக்கு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இன்னும் ஒரு பெரிய நோட்டே இருக்கு. கட்டம் கட்டம்லாம் பயங்கரமா போட்டிருக்கேன். சட்டை போடாம கூட வரும், கட்டம் போடாம வர மாட்டேன். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. சட்டை போடாம கூட வரும், கட்டம் போடாம வர மாட்டேன் சார். ப்ரிப்பரேஷன் இல்லாம நான் எதுவும் பண்றது. இப்பெல்லாம் ஜோதிடர்கள் பஞ்ச் டயலாகே பயங்கரமா இருக்கே. இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? ரிஷபராசிக்காரங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க சார். முதலாளிகளை ஏமாத்த மாட்டாங்க. டேய், என் ஆட்டோவையும் ஆர்சி புக்கு எப்படா திருப்பி தர போறீங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டுக்கலனா கூட இவங்க வேலையை கரெக்டா பண்ணுவாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. மனைவி அதிகமான நிம்மதி கொடுக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. அப்பா ரொம்ப கோபக்காரங்களா இருப்பாங்க. ராத்திரி பகலந்து படிச்சு ஃபெயில் ஆயிருந்தேன்னா பரவாயில்ல, இந்த சனியம் புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே. சார் தனுசு ராசிக்காரவங்க எப்பவுமே தன்னோட வாழ்க்கையில அடுத்தவங்களோட முன்னேற்றத்துக்காக அவங்க பயன்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏணிப்பட்டில ஏறி போனோன்னே மத்தவங்க மறந்துடுறாங்களோ அந்த மாதிரி தனுசு ராசிக்காரவங்களும் மத்தவங்க மறந்துடுவாங்க. இப்ப இருக்கு பிரச்சனை. அதான் பிரச்சனையே. அங்கேயே கொடுங்க. இல்ல அது கரெக்ட் தான். புரியா? கேட்டா சொல்லும் முதலியா இழிக்கிற? இந்த வாட்ச கொடுங்க. தனுசு ராசிக்காரர்களை வாட்ச் ஓடாது. ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. மீன ராசி சார் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் வாழ்க்கையில எடுத்துக்க மாட்டாங்க. பின்னாடி திட்டுறீங்க எதுவும் பண்றீங்கனாலும் எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க. ஐ டோன்ட் கேர். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். துலாம் ராசிக்காரர்கள் வந்து அவங்க யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்கன்னா தொட்டாங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து வியாதி எல்லாம் போயிடும். பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. உடம்பு சரியில்லைனா ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா நர்ஸ்கிட்ட கேளுங்க நீங்க என்ன ராசி. துலாம் அப்படின்னா மாத்திரை எடுத்து கொடுங்க. என்னடா கிளவி செத்து போச்சா? விருச்சகம் உட்கார்ந்து நம்ம கூட பேசின விருச்ச கூட டிப்ரெஷன்ல தான் இருப்பாங்க. இது உட்கார்ந்து பேசிருக்கே டிப்ரெஷன்ல இருக்கும். டிப்ரெஷன்ல தான் இருக்கும். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. நம்மளோட போன்ல இருக்கிற பிளாக் லிஸ்ட் நம்பர்ஸ் மோஸ்ட்லி விருச்சக ராசிக்காரங்கள தான் இருக்கும். ஏன்னா அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. பேசிட்டு தொணன்னு வரீங்க. நான் உன்கிட்ட பேசியே கொடுக்கல. நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க சேர்ல உட்காருங்க. உட்காந்து பேசாம வாங்க. ஈ காட்டுன்னு தாங்க. நீங்க டிப்ரெஷன்ல இருக்கிறது இல்லாம மத்தவங்களையும் டிப்ரெஷனுக்கு தள்ளுவீங்கங்கறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். போன்ல 6000 கான்டாக்ட் இருக்குது. எங்க 6000 கான்டாக்ட் பிளாக் பண்ணிருக்காங்க? அதானே. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பேசுறத ரசிச்சு நைட் 1 மணிக்கு கூட எடுத்து பேசுறாங்க. ஓ மை காட். டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? நான் வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ்மேன் ஆகணும்னு நினைச்சேன், அடைஞ்சிட்டேன். நினைக்கிறான் அப்படி பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறான். அதை சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன கேக்குறான்னா, நடிகர் ஆகணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சேன், அடைஞ்சாச்சு. என்னங்க சைட்டா இறக்குறீங்க? மன்னவனுக்கு புல்லு ஆயுதம்னு ஒரு பழமொழி இருக்குல, அத ஃபாலோ பண்றது நான் மட்டும் தான். அடுத்து பொலிட்டிக்ஸ்ல சொன்னேன்ல, பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைப்பேன், அதுவும் நடக்கும். நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்டா, ஆகணும். ஏன் சார் ஆகக்கூடாதா? ஏங்க நீங்க ஆகுங்க. நினைச்சத அடையும். ஓகே, அப்ப நாங்க அடுத்த பிரைம் மினிஸ்டரோட தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். அண்ணி ஒரு நல்லது நடந்தாலும் அதை சொல்லிட்டே காட்டுவாங்க, கெட்டது நடந்தாலும் சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. நீ கேட்காமலே உன்னை கூட்டு போய் பீர் வாங்கி கொடுத்தேன்ல, 2 பீரை வாங்கி கொடுத்துட்டு 2000 தடவை சொல்லி காமிச்சிடுறா நீ. மேஷ ராசி இப்ப மத்த ராசிக்காரங்க ஒரு கால் பண்றாங்க, எடுக்கலன்னா விட்டுருவாங்க. அப்படி இல்லடே. ஆனா மேஷ ராசிக்காரங்க கால் பண்ணலன்னா திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன். திரும்ப
அதிகபட்சம் எத்தனை தடவை பண்ணுவீங்க? அட்டன் பண்ற வரைக்கும் கூட பண்ண 1 hour வரைக்கும்லாம் பண்ணிருக்கேன். திரும்ப பண்ணிட்டே இருப்பீங்க? 100 கால்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் நான். நான் மேஷ ராசி தான். நான் வர காலே எடுக்க மாட்டேன், நானும் யாருக்கும் கால் பண்ண மாட்டேன். இது பிரச்சனை இல்லையே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எல்லாரும் காத்திருப்பது எதற்காக என்றால் தன்னுடைய ராசிக்கு இந்த வருடம் 2024 எப்படி இருக்கும். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. ஒவ்வொரு ஜோதிடருக்கும் 2 மாலைகள் தரப்படும். 2 அமோக ராசிக்கு நீங்கள் அந்த மாலையை கொடுக்கலாம். யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளிவடியா பாப்போம். இந்த ராசிக்காரங்க கழுத்துல அதிக மாலை இருக்கு, செகண்ட் லெவல் யாருக்கு இருக்கு, யாருக்கு ஒரு மாலையுமே இல்ல. ஆள் எப்படி சிரிக்கலாம் பாருங்க, பாத்தீங்களா? நம்ம அமிதா பேச்ச மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. விருச்சிக ராசிக்கு 2024 எப்படி இருக்கும்? நல்ல யோகமான வருடமா இருக்க போது, திருமணம் கை கூட போது. இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. கல்யாணம் ஆனா 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் கன்சீவ் ஆயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படி கன்சீவ் ஆனா குழந்தை பிறக்கும். நக்கல்யா அவனுக்கு. பெண்களுக்கு இந்த டைம்ல பொருளாதாரம் நல்லா இருக்கும். பொதுவா எல்லா விருச்சிக ராசிக்கும். சோ நீங்க பெண்கள்ன்றதுனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஆண்களுக்கு பாலாஜி கொஞ்சம் லேடி ஸ்பெஷலிஸ்ட் நினைக்கிறேன். இல்ல அந்த ஏரியால இருக்கா. ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆவணும் கஷ்டப்படுறேன். மேட்ச் தோத்து போச்சு அப்புறம் என்ன? கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. மிதுனத்திற்கு எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்துல போய் மாட்டி போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இதுக்கெல்லாம் போக வாய்ப்புகள் உண்டு. உங்க 2 பேரையும் 420 உள்ள தூக்கி போட்டா ஆளுக்கு 5 வருஷம். என்ன போட்டுறவா? இந்த 6 வருஷத்துல எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு டெஃபினட்டா திரும்ப கிடைக்கும். எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்ட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. மேஷத்திற்கு எப்படி இருக்கும்? கடந்த ஒரு 3-4 வருஷமா இருந்த டிப்ரெஷன் போயிடும். அடுத்தது வந்து நீண்ட நாளா இருந்த ஒரு ரொம்ப நாள் ஆசை ஒண்ணு நிறைவேறக்கூடிய அற்புதமான ஆண்டு. மேஷத்திற்கு எத்தனை மாலை? என்னப்பா ஏகப்பட்ட பேர் இறங்குறாங்க. 9, 10. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. 12 ராசிகளே தனுசுக்கு புகழ் அதிகமா கிடைக்கும் சார். இருக்கின்ற துறையில வளர்ச்சி அதிகமா இருக்கும் சார். வணக்கம் தங்கச்சி. நமஸ்காரம். வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. தனுசுக்கு எத்தனை மாலை? மேஷத்தை அடிச்சிரும் போடுங்க. ஈக்குவல் 10. தனுசுக்கு 10 மாலை, மேஷத்துக்கு 10 மாலை. 2 பேரும் சேர்ந்து வெற்றி குறி பண்ணுவோமா? எனக்கு இந்த மீனம், இந்த கண்ணி இவங்களெல்லாம் நினைச்சதான் மனசே கலக்கமா இருக்கு. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் 2024? மனநோய் மன இறுக்கம் அதிகமா வரும் சார். இது மன அழுத்தம் அதிகமா வருமா? அதிகமா இருக்கும். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. ஏதேனும் தொழில் தொடங்கணும்னு நினைச்சாங்கன்னா சார் மாட்டிக்குவாங்க. கடன் வாங்கினா கடன் பெருகிடும். குழந்தைசாமி முதல்ல எனக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் பேங்க் கட்டு. புதுமான தம்பதிகள் பழைய சீக்கிரட்டை பத்தி பேசுறது, எக்ஸ பத்தி பேசினாங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? பார்ட்னர்ஷிப்ல இருந்தாங்கன்னா பிரேக் ஆயிடும். கூட்டு தொழில் முடிஞ்சது. தோழி முடிஞ்சதுங்கிறத பாலாஜி டிசைனா சொல்றாரு. எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? கன்னி ராசினாவே அவங்க எல்லாம் லவர் பாய்ஸ், ரொமான்டிக் கைஸ். கேர்ள்ஸ்னா வந்து ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க. அப்படி கன்னிராசியோட மோசமான நிறைய ராசிகள் இருக்கு. ஜோதிடத்துல மேஷம் விருச்சகம் இதோட மோசமானது. அவன் பாக்குறதை விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. ஐயா உங்க விஷயத்தை புட்டு வச்சுட்டாரு ஐயா. அந்த 12 மணி கால் நிறுத்திருக்க. சிம்மம் கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார். வாழ்த்துக்கள். உடம்புல தான் ஹெல்த்ல சின்னதா ப்ராப்ளம், மெடிக்கல்ல மருந்து வாங்கி சாப்பிட கூடாது சார். பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். ராசிக்காரங்க இந்த வருஷம் செய்ய வேண்டிய பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் பேச்ச கேட்கணும், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் பேச்ச கேட்கணும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. குடும்பத்துல குழப்பம் வரக்கூடிய இந்த வாட்டி வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது. ஃபேமிலியில வெள்ளை பெட்ஷீட்டை சுத்திக்கிறது தான் நல்லது. அப்படி என்றாலும் வெள்ளைக்குடி வேலை செய்யவில்லையா? கும்பம் எப்படி இருக்கும் 2024? இருக்கிற 12 ராசிகள ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசி கும்பம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசி கும்பராசி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்?
நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கும்பம் இங்க யாரு வரல. ஆனா கும்பத்துக்கு ஏதாவது மாலை இருக்கா? ஆளும் இல்ல மாலையும் இல்லப்பா. ஐயா எப்படி இருக்கும் துலாமுக்கு? அவங்க மொபைல் போனை வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கவே கூடாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸ்லீப்ல கான்சென்ட்ரேட் பண்ணி தூங்குறது நல்லது. அவங்க வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு எல்லாம் அந்த கண்ணால் அப்படி பார்த்தா செத்தாலும் செத்துருவேன். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்குங்க. என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். இந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. மகரம் அடுத்த 2024ல அவங்க சொல்லி அடிக்கலாம் வந்து அவங்களுடைய என்னடா பாக்குற, என்ன முறைக்கிற, பிஞ்சு போயிருமத்துக்க போட போடா. மகரத்துக்கு புது வீடு வாங்குறது, அதே மாதிரி வெளிநாடு போறது. போயா என்னடா இது வீட்டுக்கு வரவங்க பொங்க பொங்கன்னு வெட்டிட்டு இருக்க? ரிஷபம் சுத்திக்கினே இருப்பாங்க. வேர்ல்ட் டிராவல் நிறைய. அந்த அளவுக்கு டிராவல் இருக்கும். அந்த டிராவல்லையும் பணம் வர்றது தான் பெரிய ஆச்சரியமா இருக்கும். வாடா வாடா வாடா, ஏம்பரத்துக்கு சோடி போட்டுக்கிறோமா? சோடி போட்டுக்கிறோமா? டைம் கீப் அப் வந்து ரொம்ப ப்ராப்ளம். இவங்க ரிஷபத்துக்கு 10 மணிக்குன்னா 10 மணிக்கு தான் எழுந்துப்பாங்க. அப்புறம் எங்க இருந்து போறது இது? மீனம் சோம்பேறித்தனம் அதிகமா இருக்குங்க. இனம் புரியாத பயம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும். பின்னால கொண்டாந்து வைப்பாங்க. அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? திருமணம் முடிந்தவரை தள்ளி போடுறது நல்லது. தப்பான வரனை பத்தி ஆஹா ஓஹோன்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிச்சிருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. கடகம் யாரெல்லாம் கடகம்? இவ்வளவு வருஷத்தில் இல்லாத கடகராசிக்காரங்க இப்பதான் சம்பாதிப்பாங்க. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நிறைய பணம் காசு இருக்கும். இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நிறைய சேமிப்பு இருப்பாங்க. இவங்களே கடன் கொடுக்கற அளவுக்கு இப்பதான் இருப்பாங்க. அப்ப 200 எப்படி பார்த்தா அத்தானே கேளுடா கேளு. இந்த 2024 நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் என்னென்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? கணிச்சிருப்பீங்கல்ல, 1-2 முக்கியமான விஷயங்கள். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? கடல் மட்டத்துடைய அளவு அதிகரிக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல நிலநடுக்கங்கள் ஏற்படும். 2023 நேச்சுரல் டிசாஸ்டர் அதிகமா தான் இருக்கும். எந்த இடத்துல நிம்மதி இருக்காத மனிதனை அழிப்பான். ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. இந்த தமிழ்நாடு உருப்படாது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். அதுமே நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.